அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 5ல் கொடுத்துற புக் பேக் 1 வேர்ட்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே இயல் 4 போட்டுட்டோம், அதை பார்க்கலாம்னா சேனலில் இருக்கும்போது பாருங்கள். இப்போ பார்க்கலாம். பலவுள் தெரிக பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று. ஆன்சர் மாமல்லபுரம். அடுத்து இரண்டாவது பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி. ஆன்சர் வந்து முல்லை. அடுத்து இருபெயரொட்டு பண்புத்தகையில் வல்லினம் மிகும் என்பதுக்கான எடுத்துக்காட்டு. ஆன்சர் தை திங்கள். அடுத்து நான்காவது திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை. ஆன்சர் தீர்த்தங்கரர் உருவங்கள். அடுத்து ஐந்தாவதுக்கான ஆன்சர் வந்து முதுநீர் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கடல் நீர். அஞ்சையும் குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குருவினா. ஃபஸ்ட்டு குருவினா அதை வந்து பேஜ் நம்பரெல்லாம் போட்டுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நடுகள் என்றால் என்ன? ஆன்சர் நமக்கு 107வது பக்கம் இருக்குது. 107ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் தெரியுமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதில் 3வது லைன் பாருங்கள். தொல்காப்பியத்தில் சிற்பக்கலைன்னு ஸ்டார்ட் ஆகுதா? அதிலிருந்து சான்றாக இதையும் குறிப்பிடலாம் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 109ஆம் பக்கம் இருக்குது. 109ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 109ஆம் பக்கம் நாயக்கர் கால சிற்பங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதுக்கு மேலே பாருங்கள். பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்கள் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும்னு திரும்பவும் சொல்கிறேன். பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்கள், கலையும் இருக்குல்ல, அதை கற்றூன்கள் எழுதிட்டு அடுத்து விஜயநகர மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து 118ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. வல்லினம் மிகும் இடங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பாக்ஸில் கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். இது வந்து எடுத்துக்காட்டு. என்ன எழுதணும்னா ஐயனும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் சொல்லி எழுதிட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டு அந்த 3ஐயும் எழுதிக்கோங்க. இது வந்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உரிய இடங்களில் வல்லினமைகளை சேர்த்து எழுதுக. அதில் எல்லாமே வல்லினமைகள் சேர்த்து தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. அதுதான் ஆன்சர். அடுத்து ஐந்தாவது பூக்குங்கிறதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சைடில் எழுதியிருக்கோம் பாருங்கள். பூக்கும், பூக்கூட்டல் இக்கூட்டல் இக்கூட்டல் பூனா பகுதி, இக்னா சந்தி, இக் எதிர்கால இடைநிலை, உம்னா வினைமுற்று விகுதி. ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுவினா கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முழு உருவ இதுக்கு முதல் நீங்கள் வந்து பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க. நம்ம வரிசையாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு 106வது பக்கம் இருக்குது. அது ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் 109. அடுத்து வந்து நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்காக ஆன்சர் போட்டுக்கோங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 106ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 106ஆம் பக்கம் பாருங்கள். சிற்பங்களின் வகைகள் சொல்லியிருக்கா? அதில் பாருங்கள். அதிலிருந்து சிற்பங்களே அவற்றின் முழு உருவ அமைப்பு அந்த இருக்கா? அதிலிருந்து ஃபுல்லாமே எழுதணும். தெய்வ உருவங்கள், இயற்கை உருவம், கற்பனை உருவங்கள் அந்த எல்லாமே எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஏன்னா 4 நிலைகளில் இருக்கா? அதுக்கடுத்து ஒரு லைன் இந்த சைடில் வரும். அது இது மிஸ் ஆயிடுச்சு. அது வரை குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் சிறுவினா முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம ரெண்டாவது சிறுவினா பார்க்கலாம். ரெண்டாவது சிறுவினா பார்த்தீங்கன்னா 109ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 109ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா நாயக்கர் கால சிற்பங்கள் இருக்கா? அதில் ஃபஸ்ட்டு அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பம் சொல்லியிருக்கா? அதுலேருந்து படைக்கப்பட்டுள்ள வரைக்கும் குறிச்சிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன். நாயக்கர் கால சிற்பங்கள் கீழே கொடுத்துருக்காங்களா? அது கீழே அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு சைடில் பாருங்கள். அந்த கோயம்புத்தூர் இருக்கா? அதுலேருந்து படைக்கப்பட்டுள்ள வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அந்த 2 பேராவையும் குறிச்சிக்கோங்க. ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3ஆம் கொஸ்டின் சிறுவினா 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இலக்கண பகுதி எடுத்துக்கோங்க. இலக்கண பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடில் 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? 8 தொகை 10 பாட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? அந்த 8 தொகை 10 பாட்டுன்னு போட்டுட்டு 8 10 என்னும் எண்ணு பெயர்களின் மேல் வல்லினம் மிகும். இது வந்து முதல் பாயிண்ட்டு. எடுத்துட்டிங்களா? பார்த்துக்கோங்க. 8 தொகை 10 பாட்டுன்னு போட்டுட்டு 8 10 என்னும் எண்ணு பெயர்களின் மேல் வல்லினம் மிகும்னு போட்டுக்கோங்க. இது வந்து முதல் பாயிண்ட்டு. அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து அதுக்கு கீழே இருக்குது. இப்போ நம்ம அதையும் பார்க்கலாம். ரெண்டுமே எழுதணும். அது கீழே பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதை 2ஐயும் எழுதிட்டு திசை பெயர்களின் மேல் வல்லினம் மிகும். அந்த 2 கட்டத்தில் இருக்க மட்டும் எதுனா போதும். மேலே ஒரு பாயிண்ட் சொன்னேன். இது வந்து 2வது பாயிண்ட். இது 2 பாயிண்ட்டுமே சிறுவினா 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் குறிச்சிக்கோங்க. அடுத்து நம்ம 4வது பார்க்கலாம். அடுத்து 112ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 112 அதில் பாடலும் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பேரா ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. தீயில் இட்ட சந்தனமர குச்சிகள் இருக்கா? அதிலிருந்து காணப்பட்டனன்னு வரைக்கும் இருக்குது பாருங்கள். அது வரைக்கும் சிறுவினா 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சிறுவினா 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே நமக்கு அந்த பாடலின் பொருளில் 4வது பாயிண்ட் ஒன்றில் கொடுத்துருக்காங்களா? அந்த 4வது பாயிண்ட் இருக்குது. அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சிக்கோங்க. மலையிடையே தோன்றும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து மலர்கள் பூத்து நிற்கும். அந்த பேரா 4வது பாயிண்ட் அந்த ஃபுல்லாக
குறிச்சிக்கோங்க. 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம நெடுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பக்கத்தில் இருக்குது. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு 112ஆம் பக்கம் இருக்குது, அதுக்கும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு பார்த்தோம் பார்த்திங்களா, 106ஆம் பக்கம் பார்த்தோம். சிற்பக்கலைன்னு சொல்லி இருக்குல்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முன்னுரை ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இதை வந்து முன்னுரைன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 லைன் கல்லிலிருந்து வடுக்க தொடங்கின வரைக்கும் முதல் எழுதிக்கோங்க. அடுத்து தமிழன் இருக்கா, விலங்குகின்றன இருக்கு பாருங்க, அது வரைக்கும் எழுதிக்கோங்க. மொத்தம் 2 பாயிண்ட்டையும் குறிச்சிருக்கேன், அதை பார்த்து குறிச்சிக்கோங்க. முன்னுரைன்னு போட்டு எழுதிட்டிங்களா. அடுத்து நீங்கள் என்ன எழுதணும்னா பல்லவர் கால சிற்பங்கள்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எதுலேருந்து எது வரைக்கும் எழுதணும்னா அது கீழே செகண்ட் பேரால பாருங்கள், பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுரம் சிற்பங்கள் மிக சிறந்த சான்றுகளாகும். அது வந்து முதல் பாயிண்ட்டு. அடுத்து அங்குன்னு சொல்லியிருக்கா, அதுலேருந்து காணப்படுகின்றனர் வரை இருக்குது பாருங்கள், அது வந்து 2வது பாயிண்ட்டு. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் அப்படியே வந்து அதை பார்த்து எழுதிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா பாண்டிய கால சிற்பங்கலைக்கு மேலே காஞ்சிபுரம், திருச்சி, மலைக்கோட்டை போன்ற இடங்களில் காணப்படும் சிற்பங்கள் சிறந்த கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. பல்லவர் கால சிற்பங்களுக்கு கீழே இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் எழுதணும். அடுத்து ஹெட்டிங் என்னதுன்னா பாண்டியர் கால சிற்பங்கள். இதில் என்னெல்லாம் எழுதணும்னா திருமயம் இருக்கா, அந்த பாண்டியகால சிற்பக்கலை கீழே திருமயம் இருக்கா, அந்த திருமயத்திலேருந்து சிற்பக்கலைக்கு சான்றுகளாகும், அது முடிய வரை குறிச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு குறிச்சிருக்கு தெரியும் உங்களுக்கு, நீங்கள் அதை அப்படியே பார்த்து அந்த பாயிண்ட் வரை குறிச்சிக்கோங்க. பாண்டியகால சிற்பங்கள்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு இது நெடுவினா முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான், நிறைய வரும். ஸோ வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க, திருமயத்திலேருந்து சான்றுகளாகும். அடுத்து ஹெட்டிங் என்னதுன்னா சோழர் கால சிற்பங்கள் போட்டுட்டு அந்த ஃபுல் இதையும் குறிச்சிக்கோங்க. கட்சிப்பங்கள் அமைக்கும் கலை, அதிலிருந்து அந்த ஃபுல் பேராவையும் திகழ்கின்றன இருக்கா, அது வரைக்குமே குறிச்சிக்கோங்க. திகழ்கின்றன வரை குறிச்சிக்கோங்க. அடுத்த பேஜில் வந்து சோழபுரத்தில் அந்த இருக்கா ஒரே கல்லில் அமர்ந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும். அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் நாத்தமிழ் நடன முத்திரையின் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்து மூவர் சிற்பங்கள் அழகானவை, அது எல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. நான் குறிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஸோ அதை அப்படியே நீங்கள் பார்த்து குறிச்சிட்டு அந்த ஹெட்டிங்கை போட்டு அது கீழே அந்த பாயிண்ட் வர மாதிரி எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த மூவர் கோயில் சிற்பங்கள் அழகானவையிலிருந்து கோவில் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கவின் இருக்கா, அது வரைக்கும் எழுதணும். அடுத்து சோழகாலன் இருக்கா, லாஸ்ட்டாக சோழ காலத்திலிருந்து அமைந்துள்ளன வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த விஜயநகர மன்னர்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து இங்கே கொஞ்சம் சைடில் குறிக்க வேண்டியிருக்கும், அதையும் நீங்கள் வந்து குறிச்சிக்கோங்க. நான் குறிச்சிக்கலாம், அப்படியே பார்த்து பென்சில் வச்சு குறிச்சிக்கோங்க. பாருங்கள், அந்த இதிலேருந்து அந்த எழுப்பப்பட்டன வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன குறிக்கணும்னா அடுத்து நீங்கள் வந்து இந்த சைடு அடுத்த பேஜ் வந்துடுங்க. பல்வேறுன்னு சொல்லியிருக்கா, பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்களையும் அமைத்தது குறிப்பிடத்தக்கது, அதுக்கு எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாயக்கர் கால சிற்பங்கள்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுட்டு நாயக்க மன்னர்களிலிருந்து செதுக்கினர் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து மதுரைன்னு இருக்கா, அந்த மதுரையிலிருந்து அந்த ரெட் கலர் முடிய வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அந்த ஃபுல் பேராமே குறிச்சிக்கோங்க. நாயக்கர் கால சிற்பங்கள் போட்டுட்டு அந்த ஃபுல் பேராவுமே குறிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நமக்கு வந்து நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை அந்த கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் இருக்கா, அது அந்த சைடு அந்த நம்ம சிறுவிழா 2வது கொஸ்டின் குறிச்சோம்ல, அந்த பேரா ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. கோயம்புத்தூருக்கு அண்மையில் இருக்கா, அதிலிருந்து படைக்கப்பட்டுள்ளன்னு இருக்கா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. நாயக்கர் கால சிற்பக்கலைன்னு சொல்லி போட்டுட்டு அதையும் குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக நமக்கு முடிவுரை நமக்கு லாஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த முடிவுரைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுட்டு கட்டப்பைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதில் முடிவுரைன்னு போட்டுட்டு சிற்பங்கள் வரலாற்று பதிவுகளாகும் மனித வளர்ச்சியின் முதிர்ச்சியாகும் அத்தகைய சிறப்பு மிக்க சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. நமக்கு வந்து நெடுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம செகண்ட் நெடுவினா பார்க்கலாம். அடுத்து நமக்கு செகண்ட் நெடுவினாக்கான ஆன்சர் 112ஆம் பக்கம் இருக்குது. இதுக்கு நீங்கள் எப்படி எழுதுனா பாலின் பொருள் இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு பேரா கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நீங்கள் என்ன ஹெட்டிங் போடணும்னா குறிஞ்சின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அடுத்து 2வது பேராவுக்கு வந்து முல்லைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அடுத்து 3வது பேராவுக்கு பாலைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. 4வது பேராவுக்கு மருதம் சொல்லி ஹெட்டிங் போட்டு அதற்கு எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டு வாங்க. அவ்வளோதான், அது முடிகிற வரைக்கும் நமக்கு அந்த ஃபுல் பேராவே நீங்கள் அந்த பாலின் பொருள் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். உங்களால் எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி எழுத முடியுமோ அந்த அளவுக்கு எழுதிக்கோங்க. நான் சொன்ன ஹெட்டிங் எல்லாம் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே போட்டு மருதம். அடுத்து 5வதுக்கு வந்து நெய்தல் போட்டுக்கோங்க. அந்த நெய்தல் அந்த லாஸ்ட்டாக முடிகிற வரைக்கும் குறிச்சிக்கோங்க. நெடுவினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு பின்னாடி கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கெலாம் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு மொழிபெயர்க்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் சைடில் எழுதியிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆன்சர் வந்து உடலை உறுதிசை. அடுத்து 2வதுக்கான ஆன்சர் உணவை விரும்பு, மொழிபெயர்க்க பார்த்தோம்ல அதற்கான ஆன்சர் இது. 3வது வந்து உள்ளுவது உயர் உள்ளல். அடுத்து 4வதுக்கான ஆன்சர் காளையை போல் நட.
அடுத்து 5வதுக்கான ஆன்சர் ஒற்றுமையே பலம். அடுத்து 6வதுக்கான ஆன்சர் நீ கற்றுக்கொண்டதை பயிற்சி செய். மொத்தம் 6 இருக்குது. அந்த 6க்கும் அந்த ஆன்சர் அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. அது கீழே கொடுத்துருக்காங்களா, அதற்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. கூரை போட்டனர் இருக்கும். அந்த கூரை போட்டனுக்கு பேர் என்னதுன்னா வேந்தனர். அடுத்து வந்து பானை என்ன செய்யணும், வனைய செய்ய வராது, வனைய கற்றுக்கொண்டனர். நேற்று தென்றல் காற்று வீசியதுன்னு எழுதிக்கோங்க. தென்னை மட்டையிலேருந்து நார் கிழித்தார். அணில் பழம் தின்றது. அவ்வளோதான் ஆன்சர். அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அந்த அடிச்சிருக்கதை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு விடையே தமிழ் எழுதி ஏதோ சொல்லியிருக்காங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் நமக்கு 18. அப்போ 18க்கு என்ன வரும் அதை எழுதிக்கோங்க. சைவ திருமுறைகள் எத்தனை, அடுத்த திருக்குறளில் அதிகாரங்கள், நாயன்மார்கள், சிற்றிலக்கியங்கள், ஆழ்வார்கள், ஒவ்வொன்றுக்கும் நம்ம தமிழில் வந்து எழுதியிருக்கோம். அதை எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நமக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்களா, ஒரு எண்ணும் எழுத்தும் கண்ணுன்னு சொல்லி கொடுத்து அதற்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏக்கு நேரம் என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதணும். அதே மாதிரி லூக்கு நேரம் என்ன நம்பரோ தூக்கு நேரம் அந்த நம்பரை பார்த்து அது எழுதணும். அதையும் நீங்கள் அப்படியே பார்த்து உங்கள் இதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு அகராதியில் காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதற்கான ஆன்சர் ஏங்கல்னால் ஓசை, மயிர்குரல், அழுதல், குழந்தைகளுக்கு வரும் ஒரு வகை நோய். அடுத்து ஒரு வகை அழுகைன்னு வரும். அடுத்து கிடுகுனா கேடகம், முடைந்த ஓலை கேட்டு சட்டப்பலகை. அடுத்து தாமம் அப்படின்னா பூமாலை, வடம், புகழ், ஒளி, பரமபதம். அடுத்து பான்மை அப்படின்னா குணம், தகுதி, முறைமை, சிறப்பு. அடுத்து பொறி அப்படின்னா புள்ளி, தழும்பு, எந்திரம். அது சொல்லி அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு உவமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்ற கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கான ஆன்சர் நம்ம அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நீங்கள் பாருங்கள். மலர்விழி வீணை வாசித்தால் கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீந்தினர். அடுத்து 2வதுக்கான ஆன்சர் குழலியின் இசையை சுவைத்தவர் கவலை கடலில் இருந்து நீங்கினர். அடுத்து 3வதுக்கான ஆன்சர் பவளவாய் திறந்து மொழித்தேனை படித்தாள். அடுத்து வந்து 4வது முத்துநங்கை தன் புருவவெளியில் மை தீட்டினாள். இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட்சியை கண்டு கவினூரை எழுதுக கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சரும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அது அப்படியே அந்த ஒரு 6 கோடு கிட்டே கொடுத்துருக்காங்களா, அந்த 6 கோடில் அப்படியே அதை பார்த்து எழுதிக்கோங்க. பாருங்கள். என்னை நானே செதுக்கும் சிற்பியாவேன். ஆம், கல்வி எனும் மொழி கொண்டு உயரிய சிந்தனை செயல் எனும் நுட்பங்களுடன் என்னை நானே வடித்துக் கொள்கிறேன் சிற்பமாக. இதை அப்படியே பார்த்து உங்கள் புக்கில் வந்து அந்த இடத்துல வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிற்க அதுக்கு தக கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சரும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை வந்து அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க.